இது பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு உடச்சி ஊற போட்டிருந்தேன் கொஞ்சம் நேரம் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு. மேலே கழுவியாச்சு, கழுவி தோல்லாம் எடுத்தாச்சு. இதை அப்படி கொஞ்சம் நேரம் காய போட்டுடலாம். இது இந்த மாதிரி காய போட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியெலாம் நல்லா சுத்தமாக வடிஞ்சதுக்கப்புறமா நம்ம கடலைப்பயிறு வடை மாதிரி தான் செய்யணும். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்டுக்கிட்டு அரைச்சி செய்ய வேண்டியதுதான். நம்ம வடை மாதிரி தான் செய்யணும். செஞ்சுட்டு காமிக்கிறேன். தண்ணி வடிஞ்ச பருப்பில் கொஞ்சமாக சோம்பு போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இதில் சின்ன வெங்காயம், இடித்த பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துட்டேன். இதை வடையாக தட்டி நம்ம எடுத்துக்கலாம். ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். வடை வெந்துட்டுருக்குது. பசங்க ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க. நல்லா மழையும் வெளியில் ஒரே இருட்டாக மழை பெஞ்சிட்ருக்குது. பசங்க ஸ்கூலாக சாப்பிட்றதுக்கு வடையும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எல்லா வடையும் தட்டி எடுத்துட்டேன். பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே வீட்லேயே இருந்த பருப்பை வச்சு வடை செஞ்சு முடிச்சாச்சு. சூப்பர், நல்லா கிறிஸ்பியாக வந்து வெளியில் கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக இருக்கும். கூடவே கொஞ்சம் கொண்டக்கடலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.